இந்தியன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வருஷம் 28% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபண்ட் வந்து ஒரு அவுட்லயர். நிறைய ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், லார்ஜ் கேப், மிட் கேப் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணால் இது ரொம்ப எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது எதனால் பர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஏன், என்ன டிஃப்ரென்ஸ் இந்த ஃபண்டு கிட்ட இருக்குது, எதனால் மற்ற எல்லாத்தையும் விட அவுட்ரைட்டாக வந்து ரிட்டர்ன்ஸ் பெட்டராக கொடுக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டை ரிவ்யூ பண்ணுவோம். ரிவ்யூ பண்ணிவிட்டு இதில் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, யார் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மற்ற எல்லாரும் பண்ணுற ரிசர்ச்சை விட இது இன்னும் டீட்டெயில்டாகவும் டீப்பாகவும் இருக்கும். ஸோ இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ பந்தன் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதனோட ஏஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 கோடி இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 1 இயரில் மட்டும் வந்து 10,000 கோடிக்கு மேலே வந்து ஏஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு. இதனோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி 250 ஸ்மால் கேப் டிஆர்ஐ அப்படிங்கிறது தான் வந்து இதனோட பெஞ்ச் மார்க்கு. ஸோ இந்த பெஞ்ச் மார்க்கோட தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் ஜென்ரலாக. அண்ட் பிஎஸ் மற்ற ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோடையும் கம்பேர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸிட் லோடுங்கிறது வந்து உங்களோட செய்கூலி சேதாரம் மாதிரி. ஸோ நீங்கள் இந்த ஃபண்டில் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 0.33% வந்துட்டு ஃபண்ட் எக்ஸ்பென்ஸாக வந்து அவங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி வெளியில் வந்தீங்க 1 இயர்க்குள்ளனா 1% வந்து எடுத்துப்பாங்க. இது ரெண்டு தான் வந்து சார்ஜஸ்ஸு. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே கம்மி தான். கம்பேர் பண்ணிங்க மற்ற ஃபண்ட்ஸோடலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபினாமினலாக இருக்குது. 5 இயர்ஸ், 3 இயர்ஸ், 1 இயர் டீசெண்டாக இருக்குது. ஃபண்ட் மேனேஜர் டாப் நாச்சாக இருக்காங்க. பட் ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ணது 2020. இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபண்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயருக்கு மேலே 10 இயர், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ், 25 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து கிடையாது. இது ஒரு நெகட்டிவ். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் மேனேஜர் மனிஷ் குன்வானி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஒரு ஐடி ப்ளஸ் ஐஎம் கிராஜுவேட்டு. ஒரு இதுக்கு முன்னாடி ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஏஎம்சிஏ மேனேஜ்மெண்ட் இருந்தார். அப்போ வந்து ஐசிஐசிஐயோட க்ரோத்து ஃபினாமினலாக இருந்தது. அடுத்து நிப்பானை மேனேஜ் பண்ணார். ஸோ நிப்பானும் பார்த்தீங்கன்னா செம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. ஒரு ஒன் ஆஃப் த டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாகவே ஆயிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து இப்போ பந்தனுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரோட டீமும் பார்த்தீங்கன்னா பயங்கர டாப் நாட்ச்சு, ஒரு எக்ஸப்ஷனல் டீமு, ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸு. இதில் வந்து ஆல்ரெடி பல தடவை சக்ஸஸ் பார்த்த ஒருத்தர் தான் வந்து இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஃபண்டு டைப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்மால் கேப் ஃபண்ட். ரொம்ப ரிஸ்க் அதிகம், வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரி. ஸோ ஒன்லி ஷூட்டபிள் ஃபார் 7 to 10 இயர் ஹரிசான். நீங்கள் வந்து 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்தில் எனக்கு 20%, 30% ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இதை வாங்கக்கூடாது. ஸோ லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்டு அதிகமாக இருந்தாலும் ரிஸ்க் நிறையவே இருக்கும் பொழுது பீரியட்ஸ் ஆஃப் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸ்மால் கேப்லாம் வந்து கண்ணா பின்னானி ஏறும், கண்ணா பின்னானி இறங்கும். ஸோ நிறைய டைம் ஃப்ரேமில் இதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து புவராக இருக்கும். லாங் டேர்மில் தான் வந்து உங்களுக்கு ஃபினாமினலான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹரைசான் இருந்தால் இந்த ஃபண்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நாட் அட்வைசபிள். ஸோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டே வந்து கட் த்ரோட்டாக பார்க்குறது என்னென்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு செமையாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். அவங்களோட 3 மந்திரமும் அதே தான். ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், செமையாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். இதுதான் அவங்களோட மந்த்ராவே. அவங்க ஒரு கம்பெனியை வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட 3 to 4 இயர்ஸில் வந்து அது டபுள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பொட்டென்ஷியல் இருக்கா, அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து வாங்குறாங்க. இல்லைன்னா ஹாப்பியாக கேஷ் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. 10-12% வரைக்கும் கேஷ் ஹோல்டு பண்ண டைம்லாம் இருக்குது. ஸோ கம்பெனிஸ் டிப்பிக்கலாக 5%லேருந்து 10% வரைக்கும் கேஷ் வச்சுப்பாங்க. இவங்க இப்போ அரௌண்டு 7 to 10% அந்த ரேஞ்சில் வந்து கேஷ் ஹோல்டு பண்ணுறாங்க.
ஸோ இப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டபுள் ஆகுமா 3 to 4 இயர்ஸில். ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ் கிளிக் ஆகும், ஒரு சில ஸ்டாக்ஸ் 2 times 3 times 4 times மல்டிப்ளை ஆகும், ஒரு சில ஸ்டாக்ஸ் மீடியாவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும், ஒரு சில இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 18 to 24% ரிட்டர்ன்ஸ் வந்து ஓவரால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் பொழுது எவென்ச்சுவலாக வந்து அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சொன்ன பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க டைவர்சிஃபிகேஷனும் நல்லா பண்ணுறாங்க. டைவர்சிஃபைடு ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டாக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக் தீம், ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டர் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல போட்டு இது ஆகாமல் மல்டிபிள் ஐடியாஸ், மல்டிபிள் தீம்ஸு. ஸோ நிறைய தீம்ஸ் வந்து மைண்டில் எடுத்துக்கிறாங்க. ஒரு 4-5 தீம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் எஸ்டேட் தீம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி லாஸ்ட் இயர் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பேங்கிங் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து டெக்ஸ்டெக் செக்டரில் சில அன்ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ்லாம் வாங்கியிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ சில தீம்ஸ் எடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் பாட்டம் அப் இன்வெஸ்டிங் பண்ணுறாங்க. பாட்டம் அப்னா என்னென்னா ஒரு தீம் எடுத்துகிட்டு வாங்காமல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து ஸ்க்ரீனை வச்சு ரிசர்ச் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ்குள்ளே வருதா, வேல்யூ வேல்யூவேஷன் வைஸ் சீப்பாக இருக்கா, க்ரோத் ரீசனபுளாக கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி பாட்டம் அப் ஸ்டாக் அப்ரோச் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிஏஆர்பி, க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ இப்போ 60 PE 70 PE 50 PE இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் கண்ணு மூடிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ எஃப்எம்சிஜியே எடுத்துக்கோங்க, எல்லா கம்பெனிஸும் ரொம்ப ஹை வேல்யூஷனில் இருக்கும். ஸோ அதில் எல்லாத்துலேயெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செக்டர் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டோட ஃபேவரட் இல்லை, அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது, யாருமே கண்டுக்காத ஒரு செக்டர், பட் வேல்யூவேஷன் வைஸ் சீப்பாக இருக்குது, ஃப்யூச்சரில் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஹெவியாக போயிருக்காங்க. ஷோபா வந்து லாஸ்ட் பிஃபோர் இயரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஹெவியாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ வெல் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி பெட்ஸ்லாம் வந்து நிறைய எடுக்கிறாங்க. பட் தே ஆர் ஆல்வேஸ் காஷியஸ் அபவுட் வேல்யூவேஷன். ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது வாங்குறத வந்து தவிர்க்கிறாங்க. அண்ட் அவங்க போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஸ்டாக்ஸ் கிட்ட வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ சிங்கிள் ஸ்டாக் ரிஸ்க் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ பந்தனோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 1 இயரில் பார்த்தீங்கன்னா 6.67%. ஸோ உங்கள் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.26 தான் கொடுத்துருக்கு. ஸோ உங்களோட ஸ்மால் கேப் கேட்டகிரியில் இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5.86 கொடுத்துருக்கு. இது வந்து 1 இயர்லேயும் வந்து நல்ல ரிட்டர்ன். ஸோ 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 19-17 தான் இருக்குது, இவங்க 28%. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ 5 இயர் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா 20.71 இருக்குது. உங்களோட பெஞ்ச்மார்க் வந்துட்டு 15% தான் கொடுக்குது. உங்களோட ஸ்மால் கேப் ஈக்விட்டி கேட்டகிரியில் இருக்கிற பியர்ஸ் பார்த்தீங்கன்னா 17.23 கொடுக்குறாங்க. ஸோ ரேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. 3 இயர் பர்ஃபார்மன்ஸில் நம்பர் 1, 5 இயர் பர்ஃபார்மன்ஸில் நம்பர் 2, 1 இயர் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா 15. இட் இஸ் ஸ்டில் குட். 1 இயருக்கு நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு பெட் நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் டைம் கொடுக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் 1 இயரில் அவங்க வாங்கின ஷோபாவோ ஆர்இசியோ வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிருக்கலாம். பட் அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து அது பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது 1 இயர் ரிட்டர்னும் இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ அவங்களோட பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரா டவுன் இயர்லி பார்த்தீங்கன்னா -9.9% தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் நடந்திருக்கு. கோவிட் முடிஞ்சு. ஸோ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 115% கோவிட் டைமில் 2020-2021. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ட்ராடவுனும் வந்து பெருசாக கிடையாது. பட் அகெயின் நமக்கு இருக்கிற டேட்டா வந்துட்டு லாஸ்ட்டு 5-6 இயர்ஸ் ஆஃப் டேட்டா தான். இதுக்கு வந்து அதுக்கு மேலே நமக்கு டேட்டா கிடையாது. நான் ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணது 2020. அப்போ வந்து எமர்ஜிங் பிஸ்னஸ் ஃபண்டுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஐடிஎஃப்சியில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது வந்து நேம் சேஞ்ச் ஆகி இப்படி வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி அவுட் பர்ஃபார்ம்டு கேட்டகரி ஆவரேஜ் தான் டியூரிங் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபண்டு. ரிட்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிஏஜிஆர்னு பார்த்தீங்கன்னா பிளைண்டாக வந்து இது ஃபார் பெட்டர் தென் அதர்ஸு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது ரிஸ்க்கு வர்சஸ் ரிவார்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு.
ஸோ இப்போ ரிட்டர்ன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 28%, கேட்டகரி ஆவரேஜே 17 தான் கொடுக்குது. 3 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அபவ் ஆவரேஜ். அடுத்து ரிஸ்க் வர்சஸ் ரிஸ்க், அதாவது எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆவரேஜ் 19.79 தான் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா 20.69. ஸோ இவங்களோட வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ திடீர்னு பயங்கரமாக மேலே போகும், திடீர்னு பயங்கரமாக கீழே விழும். உங்களோட இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஆகட்டும், பியர்ஸு கேட்டகிரியில் இருக்கிற ஆவரேஜ் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, இது வந்து ஹைலி வாலட்டைலாக தான் இருக்குது. அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஷார்ப் ரேஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் கேமில் பரமபதம் விளையாட்டில் ஸ்னேக்கு ஏணி ரெண்டையுமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ உங்களோட டவுன் சைட் ரிஸ்க்கு பாம்பு, அப் சைட் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏணி. ஸோ சில சமயம் பாம்பு கிட்ட கடி வாங்குவீங்க, சில சமயம் ஏணி மூலமாக மேலே ஏறுவீங்க. ஸோ டவுன் சைட் ரிஸ்க்கு, டவுன் சைடு ரிஸ்க்குங்கிறது இந்த பாம்பு கிட்ட அடிக்கடி கடி வாங்கி கீழே விழுறது. அப்சைடு ரிஸ்க்குங்கிறது ஏணியில் டக்கு டக்குன்னு ஏறி மேலே போகுது. ஸோ டோட்டலாக இந்த ஸ்னேக்ஸு, லேடர் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு ரிஸ்க்குக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.03%. ஸோ எனிதிங் அபவ் 1 இஸ் வெரி குட் ஹியர். ஷார்ப் ரேஷியோ கேட்டகரி ஆவரேஜே 0.61 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எடுக்கிற ரிஸ்க்குக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா அப்படின்னா இந்த ஃபண்டில் கண்டிப்பாக கிடைக்குது. கேட்டகிரியில் இருக்கிற மற்ற ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணாலும் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சார்ட்டினோ ரேஷியோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் டவுன் சைட் ரிஸ்க் மட்டும். ஸோ பாம்பு கிட்ட நீங்கள் கடி வாங்கி கீழே வருது, எங்கெங்கெல்லாம் டவுன் சைட் ரிஸ்க் இருக்கோ அதையெல்லாம் மேனேஜ் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். இதுவும் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி ஆவரேஜ் 1 இருக்கும் பொழுது இவங்க வந்து 1.85 கொடுக்குறாங்க, விச் இஸ் அகெயின் வெரி வெரி குட்டு. ஸோ ரிஸ்க் வர்சஸ் ரிஸ்க் டு ரிவார்டு இந்த மெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட். பீட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஹெவியாக மூவ் ஆச்சுன்னா மேலே போனாலும் இது ஹெவியாக மூவ் ஆகும், கீழே போனாலும் இது ஹெவியாக கீழே விழும். ஸோ கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரி ஆவரேஜ், கேட்டகரி ஆவரேஜ் 0.86, இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் 1க்கு மேலே இருந்தால் தான் ரொம்ப ரிஸ்க்கு, இது ஸ்டில் மேனேஜபிள் நம்பர் தான். ஸோ இப்போது நம்பர்ஸில் நம்ம இதெல்லாம் தான் மெயினாக பார்க்க வேண்டியது. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களோட ரோலிங் ரேட் ரிட்டர்ன்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிஸ்க் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பீட்டா பிலோ 1ங்கிறது வந்து ஸ்லைட்லி லெஸ் வாலட்டைல், பட் கேட்டகிரியோட கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ஃபா வந்து 10ங்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆல்ஃபாங்கிறது உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்னோட அதிகமாக இவ்வளோ கிடைக்குது. இப்போ நீங்கள் ஒரு கேக் வாங்குறீங்க, மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு க்ரீம் இருக்கும், ஒரு ப்ளம் வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது எழுதி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறீங்க, கூட ஒரு ஸ்கூப் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு கொடுக்குறாங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கிறது. இப்போ இந்த ஃபண்ட் மேனேஜரோட ஸ்கில்னால உங்களுக்கு எவ்வளோ அடிஷ்னல் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஆல்ஃபா. ஸோ இங்கே 10ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நம்பர். ஸோ மேனேஜரோட ஸ்கில் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஷார்ப் ரேஷியோ அண்ட் ஷார்ட்னர் ரேஷியோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பெட்டர் தேன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ், பெட்டர் தேன் வாட் வி எக்ஸ்பெக்ட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வர்சஸ் ரிவார்ட்லேயும் வின் பண்ணுது. ஆல்ஃபாலேயும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, பீட்டாவும் ரீசனபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு ரிட்டர்ன் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரோலிங் ரிட்டர்ன்ஸ். ஸோ ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்னா ஒரு பீரியடையும் நம்ம பார்க்குறது, இந்தந்த பீரியடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 இயருக்கு எவ்வளோ இருக்கும், ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, அதுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ 1 இயர், 2 இயர், 3 இயர்ஸ்னு. ஸோ 3 இயர்ஸ் போட்டிங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது, 150%. ஸோ சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 36% இப்படி தான் இருக்குது. ஸோ 1 இயர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் 10க்கு மேலே தான் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் ரொம்ப ரேராக ஒரு சில டைமில் தான் பார்த்தீங்கன்னா 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024லேருந்து செப்டம்பர் 2024 மார்க்கெட்டே வந்து ஆல் டைம் ஹை ஹிட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து 1 இயரில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட்டு செப்டம்பரில் ஹிட் ஆச்சு, அதுலேருந்து விழுக ஆரம்பிச்சு, செப்டம்பரில் விழுக ஆரம்பிச்சது, ஆகஸ்ட்டில் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த ஃபால்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸில் இருக்குது, பட் அதுவும் ரொம்ப அதிகம் கிடையாது, -3 -4% தான் இருக்குங்கிறப்போ ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு 1 இயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போவும் மார்க்கெட் அப்படியே தான் இருக்குங்கிறப்போ
இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்டில் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ரோலிங் ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான மெட்ரிக் நீங்கள் பார்க்க வேண்டியது. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் 3 மந்த்ஸில் பார்த்தாலுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 2024 அந்த ஃபாலில் மட்டும்தான் வந்து இது விழுந்திருக்கு. ஸோ திரும்ப 2026லேயும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026ல் திரும்பவும் ஒரு ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணோம், மறுபடியும் விழுந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டே விழும்பொழுது, எல்லாமே விழும்பொழுது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கே இல்லையா, மற்றபடி இதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பி ரேஷியோ. இது இந்த ஃபண்டோட பி ரேஷியோ பார்த்தீங்க, பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17.63. வேற கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 30.21. இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ப்ரைஸ் டு புக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, 2.23. வேற ஆவரேஜ் கேட்டகரி ஆவரேஜ் 4 இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு சேல் பார்த்தீங்கனாலும் 1.6. ஸோ ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கனாலுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ டிவிடெண்ட் ஈல்டும் அதிகமாக இருக்குது. சேல்ஸ் growth மட்டும் தான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மியாக இருக்குது ஆவரேஜை விட, பட் ரொம்ப கம்மி கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் கம்மி கம்மியாக இருக்கிற கம்பெனிஸ் தான் ட்ரெடிஷ்னலாக வாங்குறாங்க. பட் growth ரீசனபிளாக இருக்குது, ரொம்ப எக்ஸப்ஷனல் growth இல்லை, ரீசனபிளாக இருக்குது. வேல்யூவேஷன் ரிட்டர்ன்ஸை வந்து இவங்க சேஸ் பண்ணுறது கிடையாது. நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற கம்பெனி, என்னோட வேல்யூவேஷன் என் பட்ஜெட் இவ்வளோ தான்ப்பா, இந்த பட்ஜெட்டில் தான் வந்து நான் வீடு வாங்குவேன் அப்படின்னு இருக்காங்க. அந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க ஒரு வேல்யூவேஷன், இந்த வேல்யூவேஷனில் இருந்தால் தான் நான் வந்து இந்த பொருளை வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதே சமயம் எனக்கு டீசெண்டான ரிட்டர்ன்ஸு க்ரோத்தும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்க, ஸோ பி ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா அகெயின் ரிட்டர்ன்ஸ்லேயே வந்து மற்ற எல்லா ஃபண்ட்ஸையும் விட நிப்பான, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ ஸ்மால் கேப் எல்லாத்தையும் விட பெட்டராக இருக்குது. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட்டு. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட்டு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோ டேர்ன் ஓவர் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அது ஐடென்டிஃபைடு. ஏன்னா 250 ஸ்மால் கேப்ஸில் லிக்விடிட்டி ரிஸ்க்லாம் இருக்கும், அடிக்கடி வாங்கி வித்துட்டு இருக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபண்டில் இல்லை, இதில் இருக்கிற எல்லா ஃபண்ட்ஸ்க்குமே இருக்குது. ஸோ ஸோ இதுதான் இந்த ஃபண்டோட ஒரு ப்ரைமரி யூஎஸ்பி, growth அட் ரீசனபிள் ப்ரைஸ். அவங்க வந்து சேஸ் பண்ணுறது கிடையாது, அதே சமயம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஃபண்டை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதாவது வந்து எப்போவுமே வேல்யூ இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, க்ரோத்தும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, ரீசனபிள் க்ரோத்து. பட் வேல்யூவேஷன் தான் ப்ரைமரி க்ரைட்டீரியா. பட் அதுக்காக வந்து எப்போவுமே வந்து வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் வாங்குறாங்களான்னா இல்லை, கிடையாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக் கம்பெனிஸ்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடி, பேடிஎம், இன்ஃபோஎட்ஜ், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு ப்ராஃபிட்டபிலிட்டியே இல்லாமல் பி ரேஷியோ நெகட்டிவில் இருக்கிற கம்பெனிஸ்லேயும் வந்து பொட்டென்ஷியல் இருக்கும் பொழுது இவங்க வந்து அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேடிஎம் ப்ராஃபிட்டபிள் ஆகிட்டு வருது. ஸோ சில சமயங்களில் இதுதான் அவங்களோட ப்ரைமரி தீசிஸ். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரைமரி மோட்டிவ் என்னன்னா இன்வெஸ்ட் அட் லோ வேல்யூஷன் அட் ரீசனபிள் growth. பட் சில சமயங்களில் எக்ஸப்ஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால், ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை அப்படின்னாலும் சரி, வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கம்பெனிஸ் அந்த மாதிரி செக்டர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ண ரெடியாகவும் இருக்காங்க. ஸோ பட் ஜென்ரலாக தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள். பட் அதையும் தாண்டி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது அந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்க போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஇ ரேஷியோ எப்போவுமே வந்து பெஞ்ச் மார்க்கை விட கம்மியாக தான் இருக்குது, பிஎஸை விட கம்மியாக தான் இருக்குது. பட் ரிட்டர்ன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி பீட்டிங் ரிட்டர்ன்ஸாக இருக்குது. ஸோ அது போக அவங்க இன்னுமே வந்து அதையும் வந்து சொல்கிறாங்க, தே ஆர் ஓப்பன் டு இன்வெஸ்ட் இன் அன்ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ். அப்போ யூனிட் எக்கனாமிக்ஸ் வந்து சென்ஸ் இருக்குது. இப்போ ஜொமேட்டோ மாதிரி ஒரு கம்பெனிக்கு பொட்டென்ஷியல் வந்து மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் ப்ராஃபிட்டபுளாக இல்லைனாலும் இன்வெஸ்ட் பண்ணால் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இப்போ அவங்க இன்னொரு பாயிண்ட் மெயினாக சொல்கிறது என்னென்னா, மெனி டெக் கம்பெனிஸ், இப்போ கன்சியூமர் கம்பெனிஸ்லாம் வந்து கேஷை வந்து ரெகுலராக பேர்ன் பண்ணுறதுக்கு நீடு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவிக் காமர்ஸே எடுத்துக்கோங்க. குவிக் காமர்ஸில் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே இப்போ வந்து ப்ராஃபிட்டபிள் கிடையாது. கேஷை வந்து பேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணுறதுக்காக.
ஸோ பட் யூனிட் எக்கனாமிக்ஸ் சொன்ன மாதிரி ஸ்கேல் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ லாங் டேர்மில் வந்துட்டு இது பயங்கர ப்ராஃபிட்டபுளாக மாறும் அப்படிங்கிற யூனிட் எக்கனாமிக்ஸ் இருக்கிறனால இந்த மாதிரி கம்பெனிஸில் தே ஆர் ரெடி டு இன்வெஸ்ட். ஸோ அதாவது அவங்க வந்து ஒரு ஸ்டபனாக இதுதான் இது மட்டும்தான் பண்ணும், ஒரு ஃபிலாசபி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் சில சமயங்களில் எக்ஸப்ஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் அதுக்கு அவங்க ஃபிலாசபியை ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வாங்குறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க. ஸோ இப்போ வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா, செக்டர் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு பேங்கிங், ஸோ 10% கேஷ் இருக்குது, அது டிஆர்இபியில் இருக்குது. அது போக பேங்கிங்கில் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெரிய இந்தியா க்ரோத் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான். கன்சியூமர் சைக்கிளிக்கல்ஸு, பேசிக் மெட்டீரியல்ஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ், ஹெல்த் கேரு, ரியல் எஸ்டேட்டில் இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெக்லேயும் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இந்தியா க்ரோத் ஸ்டோரியில் இந்தியாவில் டொமஸ்டிக் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு. இப்போ அவங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்களா, எஃப்ஐஸ்லாம் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வெளியில் நிறைய மணியை எடுத்துகிட்டு செல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களாம் எந்த மாதிரி செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த செக்டர்ஸ் சீப்பாக இருக்கா, பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கோ அது மாதிரி செக்டர்ஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எவென்ச்சுவலி அவங்க ரிட்டர்ன் ஆகும்போது இந்த செக்டர்ஸில் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபார்மா, ஹெல்த் கேரு, அப்புறம் ரியல் எஸ்டேட்டு, இது எல்லாத்துலேயும் வந்து பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரியாக ஒரு 3 ரிஸ்க் இருக்குது. ஒன்று வந்து லிக்விடிட்டி ரிஸ்க். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப், நான் ஆல்ரெடி ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் லிக்விடிட்டி ரிஸ்க் பற்றி. ஸோ லிக்விடிட்டி ரிஸ்க் என்னென்னா, ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியை நீங்கள் வாங்குறதும் ஈஸி கிடையாது, விற்கிறதும் ஈஸி கிடையாது. இப்போ உங்களுக்கு பையர் செல்லர்லாம் அதிகமாக இருக்காங்க, டிமாண்ட் ஜாஸ்தி. இப்போ இன்ஃபோசிஸ் ஷேருக்கு பையர் செல்லர் அதிகமாக இருப்பாங்க. பட் இதே மயூர் யூனிகோட்டர், இல்லை வந்து ஆர்இசி, ஷோபா, இந்த மாதிரியான ஷில்பா மெடிக்கர், இந்த மாதிரியான சின்ன கம்பெனிஸ்க்கு மார்க்கெட் கேப்பும் கம்மியாக இருக்கும், ஃப்ரீ ஃப்ளோட்டும் கம்மியாக இருக்கும். அதாவது அவைலபிள் ஷேர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பங்குகளே கம்மியாக தான் இருக்கும் பொழுது அது வர்த்தகம் பண்ணால் வாங்க விற்க ஆட்களும் கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களால் வாங்கினதை விற்க முடியாது. சில சமயம் நீங்கள் நினைக்கிற ப்ரைஸில் விற்க முடியாது, கம்மியான ப்ரைஸில் விற்றுட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். சில சமயம் ஒரு குவார்ட்டர் பேட் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் உடனே வந்துட்டு ஸ்டாக் ஹெவியாக விழும். உங்களால் நீங்கள் பெரிய சைஸில் 1%, 2% ஆஃப் த கம்பெனி ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் குவிக்காலாம் விற்க முடியாது. ஸோ இந்த ரிஸ்க் வந்து எப்போவுமே இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து எப்போவுமே 200 ஸ்டாக்ஸ்க்கு மேலே வச்சுக்கிறாங்க. ஸோ கிரானுலராக போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்காங்க. 249, 250 ஸ்டாக்ஸ் இப்போ இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து மேக்ரோ ரிஸ்க், மார்க்கெட்டே விழுகுது அப்படின்னா லார்ஜ் கேப்ஸ்லாம் ஒரு மடங்கு விழுந்தால் ஸ்மால் கேப்ஸ் 2 மடங்கு 3 மடங்கு விழும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா செக்டரு, இண்டஸ்ட்ரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் செக்டார் லாஸ்ட் 2 இயர்ஸாக பயங்கரமாக ரேலி ஆச்சு, இந்தியா பாகிஸ்தான் வார ஆரம்பிச்சதுலேருந்து. இப்போ நீங்கள் அந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும். அந்தந்த டைமுக்கு ஒரு செக்டர் வந்து ஃப்ளேவராக இருக்கும். ஸோ ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா 2008 ரியல் எஸ்டேட் ஃப்ளேவராக இருந்தது. அதுக்கு அடுத்த புல் மார்க்கெட்டில் ஃபார்மா நல்லா பண்ணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரீசனபிளாக க்ரோ ஆயிருக்கு. பட் ஸ்டாக் ப்ரைஸ் எங்கேயுமே மூவ் ஆகலை. 2020 என்ன ப்ரைஸில் ஹெச்டிஎஃப்சி இருந்ததோ அங்கேயே தான் இருக்குது. என்ன ப்ரைஸில் ஐசிஐசிஐ கோட்டக்கில் இருந்ததோ அங்கேயே தான் இன்றைக்கும் இருக்குது. பட் இப்போ ஒரு 2 ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியே வந்துட்டு புல்லிஷாக மாற ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக ரிட்டர்ன் இல்லாதனால வேல்யூவேஷன் வைஸ் ப்ரைஸ் டு புக் பை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரி. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான செக்டர்ஸை லீட் பண்ணுது நெக்ஸ்ட் புல் ரன், நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் க்ரோத். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்டை பேங்க்ஸும் லீட் பண்ணணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ அண்டர் வேல்யூடாக இருக்கிறனால அதில் வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மல்டிபிள் செக்டர்ஸில் டைவர்சிஃபை பண்ணி ஃபார்மா, மேனுஃபேக்சரிங், கெமிக்கல்ஸு, டெக்கு எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி டைவர்சிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேக்ரோ ரிஸ்க் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. மூணாவது வந்து பிஸ்னஸ் ஃப்ரெஜிலிட்டி ரிஸ்க் இன் ஸ்மால் கேப்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸ்க்குலாம் ஒரு கிளைண்ட்டு, ஒரு கஸ்டமரு, அந்த மாதிரி வச்சுட்டுலாம் வந்து நிறைய பேர் ரன் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் கம்பெனிஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் தான் ப்ரைமரி கிளைண்ட். மொத்தமாக ஒரு கிளைண்ட்டு போனான்னா கம்பெனியே வந்து இழுத்து முடுற நிலைமைக்கெலாம் வரும். 70% ரெவன்யூ போயிடும் ஒரே கஸ்டமரில்.
ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சிங்கிள் கிளைண்ட் ரிஸ்க்கு, சிங்கிள் ஜியாகிரஃபி ரிஸ்க், திடீர்னு இந்த இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பேன் பண்ணுறாங்க, இந்த ஜியாகிரஃபிக்கு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்போர்ட் பேன் ஆச்சுன்னா ஹெவியாக உங்களுக்கு அடி வாங்கும். இந்த மாதிரி ரிஸ்க்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது. அகெயின் அதையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ப்ரைமரியாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போவுமே வந்து மார்க்கெட்ஸில் எல்லா மாதிரி கம்பெனிஸும் இருக்கும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஸோ தேர்ட் பிளேயர், ஃபோர்த் பிளேயர், இல்லை வந்து யூனிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா அங்கே மார்க்கெட் ஷேர் கம்மியாக இருந்து மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுற கம்பெனிஸு, ரெவென்யூ பேஸ் கம்மியாக இருந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற பொட்டென்ஷியல் இருக்கிற கம்பெனிஸு, ஸோ குயிக்காக இப்போ 100 கோடி ரெவன்யூவிலேருந்து ஒரு 5000 கோடி ரெவன்யூ பண்ணுற அளவுக்கு ஸ்கேல் பண்ணுற அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய கம்பெனிஸு, லார்ஜ் மார்க்கெட் சைஸு, இந்த மாதிரி கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா, பாசிவாக இருக்காங்களா, தேவையில்லாமல் இன்டர்வியூஸ் கொடுக்குறது, தேவையில்லாத மார்க்கெட்டிங் பண்ணாமல் கிரவுண்டடாக இருக்காங்களா, டு தே வாக் த டாக், சொன்ன வேலையை பேசாமல் அமைதியாக இருந்துட்டு வேலையை செஞ்சு ரிட்டர்ன்ஸ் கட்டுறாங்களா, சேல்ஸு ப்ராஃபிட்டில் வந்து கவனம் இருக்கா, நம்பர்ஸ் அவங்க சொல்கிற மாதிரி வருதா, டு தே வாக் த டாக், இதெல்லாம் தான் பார்க்குறாங்க. அண்ட் டெட் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி வந்து 0.3, 0.4 மாதிரி இருக்கிற கம்பெனிஸில் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஸோ ஆர்ஓஇ அதிகமாக இருக்கணும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதிகமாக இருக்கணும், ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கணும், கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கணும். இதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு அனலிஸ்ட் டீமே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஜிஏஆர்பி, இன்வெஸ்ட் அட் ரீசனபிள் வேல்யூஷன். ஸோ க்ரோத் அட் ரீசனபிள் வேல்யூஷன் தான் இந்த ஃபண்டோட ப்ரைமரி ஸ்ட்ராட்டஜி. ஸோ பெஞ்ச்மார்க்கை க்ளோஸாக ஃபாலோ பண்ணி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதில்ல. பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ்க்கு இவங்க ரிட்டர்ன்ஸ்க்கு ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறது இல்லை. க்ரோத் ப்ளஸ் குவாலிட்டி ப்ளஸ் ரீசனபிள் வேல்யூஷன், 200+ ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. நீஷான பிஸ்னஸஸை ரொம்ப இயர்லியராகவே கேப்சர் பண்ணுறாங்க. டேர்ன் அரவுண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ டேர்ன் ஓவர் வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. ஸோ அதனால் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையலாம் பண்ணுறதில்ல. ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணால் 2-3 இயர்ஸ் ஹோல்டு பண்ணுறாங்க, ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸில் வந்து அலோகேஷனை வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணாங்க. அது பண்ணதும் இட் இஸ் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்து பண்ணாங்க. உடனே டெக்ஸ்டைல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15% மேலே போச்சு இந்த ட்ரேட் டீல் வந்தது. இவங்க ஆல்ரெடி இதை கேப்சர் பண்ணி முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல இதில் ஒரு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ ஃபண்ட் பொசிஷன் வந்து இயர்லியராகவே வாங்கி வச்சுட்டாங்க. அதே மாதிரி இன்டர்நெட் பிஸ்னஸஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேடிஎம் மாதிரியான கம்பெனிஸ். ஸோ டெக்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட்டடாக தான் இருக்காங்க, என்ன நடக்குது. ஸோ சர்வீசஸ் ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி பற்றி கிளியர் ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், அதில் பொட்டென்ஷியல் இருக்கா, ஸ்கேல் எவ்வளோ இருக்குது, யூனிட் எக்கனாமிக்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லைனாலும் இன்வெஸ்ட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. ஸோ எனர்ஜி ஒரு தீமாக பார்க்குறாங்க. எனர்ஜி வந்து நாளைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், எஸ்பெஷலி இன்னைக்கு க்ரூட் ஆயில் டிபெண்டன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிறப்ப க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டே வந்து நிறுத்தி வைக்கப்படும் பொழுது, நம்ம பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் பொழுது, இந்த மாதிரி ஆல்டர்னேட் எனர்ஜிக்கெலாம் வந்து நிறையா கேபெக்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் ரெனியூபிள் எனர்ஜியில் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மெட்டல் ஸ்டாக்ஸ் நிறையவே ரேலி ஆயிருக்கு லாஸ்ட்டு 2 இயர்ஸில். ஸோ ஆல்ரெடி நம்ம காப்பர், கோல்டு, சில்வர் பற்றி நிறையா பார்த்துட்டோம். இப்போ இவங்க வந்து அந்த எக்ஸ்போஷர் குறைச்சிருக்காங்க கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு. ஸோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது அவங்களோட ஒப்பீனியன். ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸ்போஷர் அதிகமாக வச்சுருக்காங்க. இப்போ உங்களோட மேஜர் ஹோல்டிங்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ ஷோபா, ஆர்இசி, எல்டி ஃபுட்ஸ் இந்த கம்பெனிஸில் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், சோபா எடுத்துக்கோங்க. ஷோபா வந்து பெட் ஆன் ரியல் எஸ்டேட் செக்டர். இவங்க வந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பந்தன் ஸ்மால் கேப் 2024 செப்டம்பரில் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2024 செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. 2024 3000 கோடி இருந்தது, இப்போ 4000 கோடி 5000 கோடி ஆயிருக்கு.
ப்ராஃபிட்டும் வந்து 4 டைம்ஸ் ஆயிருக்கு. 50 கோடி இருந்தது, இப்போ 200 கோடி ஆயிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. என்னோட பொட்டென்ஷியல் பார்த்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா 2.5%ல் ஸ்டார்ட் பண்ணி 3, 4, 4.5, இப்போ பார்த்தீங்கன்னா 7.33% வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷாக இருக்காங்க. இந்த செக்டர் ஷுவராக பர்ஃபார்ம் பண்ணணுன்னு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024லேருந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இந்த டைமில் தான் வாங்கியிருக்காங்க, ஜூன் ஜூலை. ஸோ 1500லேருந்து வாங்கியிருக்காங்க, ஆவரேஜ் டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ 1500ல் தான் இருக்குது. ஸோ 7% வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2000 3000 போகுங்கிறது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த செக்டரில் பயங்கர புல்லிஷாக இருக்காங்க. அதில் இந்த கம்பெனியை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அவங்க ஆர்இசி வந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், இது வந்து ஒரு என்பிஎஃப்சி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கீழே வரும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி சீப் வேல்யூஷன். இது எப்போ வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ பந்தன், ஸோ இங்கே போனோன்னா உங்களுக்கு பந்தன் இந்த நேம் இங்கே கரெக்டாக இல்லை. ஸோ எல்டி ஃபுட்ஸ் பார்ப்போம். ஸோ எல்டி ஃபுட்ஸும் வந்து ஒரு தரமான ஒரு ஸ்மால் கேப். ஸோ இப்போ நீங்கள் யூஎஸில் இருக்கிற யார்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் அவங்க வாங்குகிற, எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டில் போய் கிடைக்கிற பாஸ்மதி ரைஸு, இருக்கிற அரிசி எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் அவங்க வாங்குகிற பிராண்டை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நாங்கள் எல்டி ஃபுட்ஸாக தான் இருக்கோம் அவங்க வாங்குறது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் வேல்யூவேஷன். இது எப்போ என்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இது என்டர் ஆனது பார்த்தீங்கன்னா அகைன் 2024. இவங்க ஃபண்டுக்குள்ளார இவர் வந்ததே ஜனவரி 2023. அதுலேருந்தே ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். ஸோ 1%லேருந்து இப்போ 5% ஆக்கியிருக்காங்க. ஸோ ஜூன் 2024லேருந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, சாரி, ஸோ இங்கே ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து 180, 190, 200 இந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு 500 ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல போய் என்டர் ஆயிருக்காங்க. ஏன் என்டர் ஆயிருக்காங்கன்னா அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 பாருங்கள், 7700 கோடியிலேருந்து இப்போ 11,000 கோடி வந்து கிட்டத்தட்ட 20லேருந்து 25% கிட்ட க்ரோத் காமிச்சிருக்காங்க. ரெவென்யூ ப்ராஃபிட்டபிலிட்டி பெருசாக ஆகமோ ஆகலை, அடி வாங்கியிருக்கு, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. இவங்க ப்ரைமரியாக வந்து இந்த கம்பெனியோட தீசிஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செக்மெண்ட், பாஸ்மதி ரைஸ், ஆர்கானிக் ஃபுட்டு, ரெடி டு குக்கு, இது எல்லாமே இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி. இட் இஸ் டார்கெட்டிங் 10,000 crore ரெவென்யூ இன் 2026. ஸோ க்ரோத்துக்கான ஸ்கோப் நிறைய இருக்கிறனால 124 கோடிக்கு வந்து கெப்பெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது யூஎஸில் எக்ஸ்போர்ட்டுக்கான, இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போய் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க் இன் ப்ராக்ரஸே பாருங்கள் 2024லேருந்து அதிகமாக இருக்குது. ஃபிக்ஸட் அசட்ஸும் பார்த்தீங்கன்னா 1,100 கோடியிலேருந்து 1,800, டபுள், கிட்டத்தட்ட ஒரு 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட கெப்பெக்ஸ். ஸோ அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கனாலே ரெவென்யூக்கான பொட்டென்ஷியல் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஸோ பில்டிங்கு, மெஷினரி இதுலேயே ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவென்யூ ஆல்ரெடி 25% க்ரோ ஆயிருக்கு. 8,000 கோடியிலேருந்து 11,000 கோடி ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ சாரி 35% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இன்னுமே வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகணுங்கிறதுக்கு தான் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸ்டாக் ப்ரைஸ் அவங்களோட தீம் படி ஒரு 3 இயர்ஸில் டபுள் ஆகணும். இது பார்த்திங்கன்னா டபுள் ஆயிருக்கு. இது வந்து அவங்களோட லார்ஜஸ்ட் ஹோல்டிங்கு. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கு இவங்க வாங்கினது எப்போனா அகெயின் ஜூன் 2024. ஸோ ஜூன் 2024ல் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சீப்பாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 27, 28 ரூபாய் இருந்திருக்கு. இப்போ 44 ரூபாயில் இருக்குது. ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கும் அவங்க சேம் திங். ஸோ ஒன்று வந்து ஒரு ஸ்மால் கேப்பு, ரெண்டாவது ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு. அப்படிங்கிறப்போ ப்ரைவேட் செக்டர் பேங்க்குக்கு
ஸோ இப்போ ப்ரைவேட் செக்டர் பேங்க் அப்படிங்கிற பொழுது அதுவே ஒரு ப்ளே அவுட் ஆயிருக்கு. அந்த தீமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செக்டாரே வந்து பெருசாக மூவ் ஆகலை லாக்டவுனுக்கு அப்புறம். பட் சைலண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க பேங்க்ஸ் எல்லாமே இந்த நார்மலான ஒரு ரெவென்யூ ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் எவாலுவேட் பண்ணக்கூடாது. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம், நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஃபீ பேஸ்ட் இன்கம் இதெல்லாம் தான் பேஸ் பண்ணி நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். அதுபோக ரொம்ப முக்கியமானது ப்ராவிஷனிங், என்பிஎஸ், கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ. அதுதான் வந்து ஒரு பேங்க்குக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் புக் வேல்யூ, ப்ரைஸ் டு புக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட என்பிஏ எடுத்துக்குவோம். கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 2024 ஜூனில் 4.5% இருந்திருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் அநேகமாக சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து குறைக்கணுங்கிற ஒரு கோல். இல்லை மொத்தமாகவே செக்டரே வந்துட்டு என்பிஏ வந்து குறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோத்தும் வந்து இப்போ ரேட் கட் பண்ணியிருக்காங்க. க்ரோத் ரீசனபிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு. ஸோ அதில் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்மால் கேப் பேங்க் அப்படின்னு சொல்லி இது பெருசாக யாருமே பார்க்காதப்போ வாங்கியிருக்காங்க. 4.5% இருந்த கிராஸ் என்பிஏ இன்னைக்கு வெறும் 1.38%. நெட் என்பிஏ 1.31லேருந்து இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ஒரு பேங்க்குக்கு. இப்போ நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா 8,000 கோடியிலேருந்து 8,500 கோடியிலேருந்து 10,000 கோடி வந்திருக்கு லாஸ்ட்டு 12 மந்த் ரெவென்யூஸ் பார்த்தீங்கன்னா. அண்டு இது கண்டினியூஸாக ரீசனபிளான ஒரு க்ரோத்து. வேல்யூவேஷன் வைஸ் ரொம்ப சீப்பாக இருந்திருக்கு. இப்போவுமே பார்த்தீங்கன்னா 7.8. ப்ரைஸ் டு புக் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 ரூபா. ப்ரைஸ் டு புக் 1 45.3 கம்பெனியோட வேல்யூ. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் கம்மி. ஸோ அதனால தான் இந்த கம்பெனியோட இந்த ஃபண்டோட பி ரேஷியோ எப்போவுமே வந்து கம்மியாக இருக்குது. க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸ் அப்படிங்கிறத. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸுங்கிறது அகெயின் ஒரு இது. ஸோ இந்த அரவிந்த் லிமிட்டெடு ஒரு டாப், நிதின் ஸ்மித் இதெல்லாம் ஒரு டாப் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ். இது எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்தே எடுத்துக்கோங்க. இது எப்போ என்ட்ரு ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது 2023 டிசம்பர்லேயே என்ட்ரு ஆயிருக்காங்க. நடுவில் அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த டீல் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 4.5. இப்போ வந்து குறைச்சிருக்காங்க இந்த மாதம். இது பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர்லேருந்து எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 225 இருந்து 550. இதுவும் பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது. ஸோ வேல்யூவேஷன் அப்போ 15 இருந்திருக்கு பிஆர் ரேஷியோ அந்த டைமில் வாங்கியிருக்காங்க. ஸோ க்ரோத் ரீசனபிளாக தான் இருக்குது. வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கும் பொழுது என்டர் ஆகிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு டெக்ஸ்டைல் செக்டர் ஆஸ் எ தீசிஸ் ப்ளே அவுட் ஆகும் இந்த டீல்னால இவங்க எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்து இதை வாங்கியிருக்காங்க. ஸோ இது போக இந்த ஃபண்டு எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் சூஸ் பண்ணி 28% 3 இயரில் கொடுக்குறாங்க ரிட்டர்ன் அப்படின்றதுக்கு ரீசன்ஸ் உட்காந்து ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் தெரிஞ்ச முக்கியமானது என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் சாஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான்ப்பா அவங்களோட டிஃப்ரென்ஷியேஷன், இதுதான் அவங்களோட சீக்ரெட்டு, இதை வச்சு தான் இவங்க பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கப்பா மற்ற எல்லா ஃபண்டை விட அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு ரிசர்ச் டீம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட யூஎஸ்பியே வந்து யூனிக் செல்லிங் ப்ரொபோஷனே அவங்க ரிசர்ச் தான். ரொம்ப ரொம்ப நல்லா ரிசர்ச் பண்ணுற ஒரு ரிசர்ச் டீமு, ஒரு பெரிய ரிசர்ச் டீம் வச்சுருக்காங்க. மற்ற எல்லா ஏஎம்சிஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர்கிட்ட இவ்வளோ ரிசர்ச் அனலிஸ்ட் இருக்க மாட்டாங்க. இவங்களோட ரிசர்ச் டீம் வந்து ரொம்ப பெருசு. கவரேஜ் 700 கம்பெனிக்கு மேலே கம்பெனிஸை கவர் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சில ஏஎம்சிஸ் தான் அந்த மாதிரி பண்ணும். ரெண்டாவது வந்து எப்படி வந்து ரிசர்ச் டீமை எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ரெட்டர்னிட்டியில் மாடல் போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்கள வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா லார்ஜ் கேப்ஸில் எது அதிகமாக உங்கள் மாடல் போர்ட்ஃபோலியோ இருக்கோ அதில் மட்டும்தான் ரிசர்ச் டீமில் இருக்க இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ரிட்டர்ன் வந்தால் தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஹைக்கு போனஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதையே பேஸ் பண்ணி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுக்கும் வந்து எல்லாருமே வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. பட் இதை வந்து அவங்க உடைத்தெறிந்து செப்பரேட்டாக ஒரு ப்ராசஸ், அதாவது இவங்களோட ஸ்மால் கேப் டீம் ரிசர்ச் டீமை எவாலுவேட் பண்ணுறதுக்கு இவங்களே தனியாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதனால் வந்து எல்லாருமே லாங் டேர்மில் ஒரு மல்டி பேக்கர்
கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாருமே வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களோட ரிசர்ச் டீம் வந்துட்டு உங்களோட ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸு, உங்களோட ஃபண்டோட ஃபிலாசபிக்கு அலைண்டாக வந்துட்டு அவங்களோட வேலையை செய்வாங்க. ஸோ இது வந்து மற்ற ஃபண்ட் ஹவுசஸ்லலாம் வந்து நடக்கிறதுல, எஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் கேப்ஸ். ஸோ எல்லாமே சேம் கைண்ட் ஆஃப் மெத்தடாலஜி, அவுடேட்டட் மெத்தடாலஜிஸ் வச்சு எவாலுவேட் பண்ணும்பொழுது இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஃபண்டோட ஐடியாலஜிக்கு ஒத்து இவங்க எவ்வளோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பட் பாயிண்ட் என்னென்னா, இந்த டீம் ஃபார்ம் பண்ணி 3 வருஷம் தான் ஆச்சு. இவரே 2023 தான் வந்து ஜாயின் பண்ணார். ஃபண்ட் மேனேஜர்ஸ், ரிசர்ச் டீம் எல்லாருமே வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து ஃபினாமினலாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவர் ஒரு வேளை ஃபண்டை விட்டு கிளம்புனாலும் ரிஸ்க்கு, இருக்கிற சீனியர் ரிசர்ச் அனலிஸ்ட் வெளில போனாலும் ரிஸ்க்கு, அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டிஃப்ரென்ஷியேஷனில் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுனாலும் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிடையாது. 3 வருஷம்தான் வந்து இதில் வந்துட்டு நமக்கு டேட்டாவே இருக்குது. இதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி நமக்கு கிடையாது. ஸோ லாங் டேர்மில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் எப்போவுமே நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். பட் இன்னைக்கு 3 இயர் 5 இயர்ஸில் பெட்டராக அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்களோட ஸ்ட்ராங் ரிசர்ச் டீம், அவங்களோட எவாலுவேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு, அவங்களோட பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் 700 ப்ளஸ் இருக்கிறது, அண்ட் அவங்களோட அப்சஷன் டுவர்ட்ஸ் ஃபைண்டிங் ஸ்டாக்ஸ் தட் கேன் டபுள் இன் 3 to 4 இயர்ஸ் அண்ட் ஃபைண்டிங் மல்டிபேகர்ஸ். இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன். அது போக வந்து கேஷ் பொசிஷனும் அதிகமாக வச்சுக்கிறாங்க. ஸோ ஸ்மால் கேப்பில் நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் நிறையா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஹை பீட்டா போர்ட்ஃபோலியோவாக ஆகிடும். நிறைய ஸ்மால் கேப்ஸில் நீங்கள் காசு போடும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது உங்களால் கேஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹோல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சில ஸ்மால் கேப்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாமல் போகும், சில இடத்துல காசு லாக் ஆகிடும், சில இது வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருந்தாலும் டக்குன்னு விற்றுட்டு வர முடியாது. திடீர்னு நிறைய பேர் ரிடீம் பண்ணாங்கன்னா கேஷ் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒன்றும் இல்லை, ஒரு 5% நிஃப்டி கீழே விழுந்ததுன்னா, ஸ்மால் கேப் ஒரு 10% 12% விழுந்ததுன்னா, டபட்டபட்டபான்னு இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண 27,000 கோடி வந்து திடீர்னு 25,000 கோடி ஆகிடும். டக்குன்னு வந்து உங்களுக்கு 7-8% வந்து ரிடம்ஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கெலாம் உங்களுக்கு கேஷ் கொஞ்சம் அதிகமாக ஸ்மால் கேப் ஃபண்டில் வச்சுக்கிறது வந்து அட்வைசபிள் தான். பட் நார்மலாக வச்சுக்கிறத விட இவங்க கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ரிப்போர்ட்டர்ஸு, நிறைய டீம் மெம்பர்ஸ் ஒரு கொஷினாகவே கேட்டிருக்காங்க. பட் இந்த ஃபண்டர்ஸு அதிகமாக கேஷ் ஹோல்ட் பண்ணுறதுல கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இன்கேஸ் ஹெவி ரிடம்ஷன் ஆகுது, இல்லை இன்வெஸ்ட் பண்ண சில ஸ்மால் கேப்ஸ் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணதுனாலும் கேஷ் நிறைய வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து பெட்டர். நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹை பீட்டா போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்மால் கேப்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய கம்பெனி ஃபண்ட் ஹவுஸ். ஸோ இந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ஏஐ சேலஞ்சஸ் இந்தியாவுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கூட பார்த்திங்கன்னா, இந்தியா க்ரோத் ஸ்டோரி இஸ் சுப்ரீம், இந்தியாவோட க்ரோத் தான் வந்து மற்ற எல்லா கண்ட்ரீஸோட ஜிடிபியோட அதிகமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட ஏஐ ஸ்டோரியே கிடையாது அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிவிட்டு எஃப்ஐஎஸ்லாம் இந்தியாவை விட்டு வேறு கண்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசிலுக்கு போனீங்கன்னா அவங்க ஏஐக்கான ரா மெட்டீரியல்ஸ், காப்பரு, இந்த மாதிரி இந்த மாதிரியான லித்தியம் இதெல்லாம் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. அதனால அது க்ரோ ஆகுது. செமிகண்டக்டரு தாய்வானு இவங்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, கொரியாலாம், அதனால் அவங்க க்ரோ ஆகிறாங்க. டெக்கு யூஎஸ் கிட்ட இருக்குது. சைனாவும் வந்து டீப் சீக்குன்னு சொல்லி நிறையா ஏஐல பண்ணிகிட்டு இருக்காங்க. சேலை எதுவுமே பண்ணாத ஒரே கண்ட்ரி இந்தியா தான். ஸோ அதனால் நிறைய இந்தியாவை விட்டு மணி போயிருக்கு. பட் அவங்க நினைக்கிறது என்னென்னா, இந்த மணி ஃப்யூச்சரில் திரும்பி இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு டைமுக்கு மேலே அங்கே எல்லாமே ஒன்றும் அந்த ஸ்டோரி ரன் அவுட் ஆகணும், இல்லை எக்ஸ்ட்ரீம்லேயோ ஓவர் வேல்யூட் ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் திரும்பி இந்தியாவுக்கு எஃப்ஐஎஸில் காசு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எந்தெந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அந்தந்த செக்டர்லலாம் ஆல்ரெடி அதில் இருக்கிற நல்ல கம்பெனிஸு, அண்டர் வேல்யூட் கம்பெனிஸு, க்ரோத் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்கிற கம்பெனிஸு எல்லாத்துலேயும் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி இந்த பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எவ்வளோ நாள் ஆகும் எஃப்ஐ பண்ணி திரும்பி ஹெவியாக இந்தியாவுக்கு வர்றதுக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஓவரால் பாசிட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 240 ஸ்டாக்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 7% எக்ஸ்போஷர் ஒரு கம்பெனிக்கு இருக்குது.
ரொம்ப ஹெவி எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன் இருக்கிறனால அப்படி போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற ரிஸ்க்கும் நமக்கு இருக்கும், ரிட்டர்னும் அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ இந்த ரிஸ்க்லாம் நீங்கள் வந்து எடுக்க ரெடிங்கிற பட்சத்தில் தான் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே கன்சிடர் பண்ணணும். ஸோ ரிஸ்க்குக்கு எடுக்கிறதுக்கான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க 28% சிஏஜிஆர் இன் 3 இயர்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களுக்கு பெருசாக செலவும் கிடையாது. ஸோ டவுன் சைடு ரிஸ்க்கே வந்து நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ட்ராடவுனும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ரிஸ்க் வந்து ஸ்மால் கேப் வந்து வாலட்டிலிட்டி எப்போவுமே அதிகமாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமாக இருக்கும். மார்க்கெட் கரெக்டாச்சு, மேக்ரோ ரிஸ்க், ரிசெஷன், பபுள் எல்லாம் வந்துச்சுன்னா மொத்தமாக காலி ஆகிடும். இதெல்லாம் வந்து டிஸ்க்ளைமர். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப்பில் பண்ணணுமா வேண்டாமா. ரொம்ப நீங்கள் வந்து அதுக்கெலாம் பேஷன்ஸ் இல்லை, என்னால் காசு நெகட்டிவ்க்கு போகிறத வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்கணும். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர் அவுட்ஃப்ளோஸ் வந்து ஸ்மால் கேப்ஸையும் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ண தான் செய்கிறது. ஸோ வேல்யூஷன்ஸ் ஆர் சீப் தான். ஏர்னிங்ஸ் growth வந்து இருக்கிற ஸ்மால் கேப்ஸ் நிறைய இதுக்கு எதிர்பார்த்த ஏர்னிங்ஸ் growth இப்போ கரண்ட்டாக இல்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் சொல்கிறது தான், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டஸ் நாட் இண்டிகேட் ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த கம்பெனி சில ஃபிலாசபிஸ் ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஃபிலாசபிஸ்லாம் பேஸ் பண்ணி சில செக்டர்ஸு ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அடுத்த சில தீம்ஸ்லாம் அவங்க வந்து பெட் பண்ணியிருக்காங்க. பேங்க்ஸு, ரியல் எஸ்டேட்டு, டெக்ஸ்டைலு, டெக்கு, அதே மாதிரி மேனுஃபேக்சரிங்கு, கெமிக்கல்ஸு, ஃபார்மா, இது எல்லாத்துலேயும் வந்து சில ஸ்பெசிஃபிக் ஐடியாலஜிஸ் பேஸ் பண்ணி அவங்க சில தீம்ஸும் சூஸ் பண்ணி பாட்டம் அப் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கும் பேஸ் பண்ணி ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேல்யூவேஷன் லோ பட் ரீசனபிள் growth இருக்கக்கூடிய கம்பெனிஸாக வந்து இவங்க வந்து கன்சிடர் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ்க்கு எடுக்க பொட்டென்ஷியல் இந்த ஃபண்டுக்கு வந்து இருக்குது. இன்வெஸ்ட் அட் யுவர் ஓன் ரிஸ்க்கு. தேங்க்யூ. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது யாருக்கு ஷூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஹரைசான் இருக்குது அப்படின்னா, அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ண ரெடி அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி பண்ணணும், மாதம் மாதம் ரெகுலராக பண்ணணும், ரிஸ்க் அதிகம், தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். நடுவில் திடீர்னு இந்த காசை எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா பண்ணாதீங்க. நடுவில் திடீர்னு லாஸ்ட்டில் விற்றுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கோ எமர்ஜென்சிக்கோ கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு உகந்தது அல்ல. ஸோ வாலடைலிட்டி ஹெவியாக இருக்கும், அதையும் வந்து பார்த்து ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா முதல்ல இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஃபீட்பேக்கு, காமெண்ட்ஸு, வேறு ஏதாவது ஃபண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ ரொட்டீனாக இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோ மாதிரி இருக்கக்கூடாது, ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணணும்னு பண்ணி போட்டிருக்கு. ஸோ இதுக்கு கிடைக்கிற ரீச், ஃபீட்பேக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்து அடுத்த ஃபண்ட்ஸ்லாம் ரிசர்ச் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி இன்வெஸ்டிங்.